கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, ஜாதிகளை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் உபாகமம் 28ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில், என் சத்தத்துக்கு உண்மையாக செவி சாய்க்க எவன் சாய்க்கிறானோ அவனை சகல ஜாதிகளும் வேணும். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு மேன்மைப்படுத்த விரும்பினா உண்மையா அவர் சத்தத்துக்கு செவி சாய்க்கணும், உண்மையா ஆராதிக்கணும், உண்மையா அவரை தேடணும், உண்மையா துதிக்கணும். வேற அளவுக்கல்ல, வெளியில் உள்ளவர்களுக்கு அல்ல, இருதயத்தில் இருந்து தேவன் உண்மையுள்ள மனுஷனை தான் ஆண்டவர் பரிபூர்ண ஆசீர்வதிக்கிறான்னு சொல்றோம். இங்க உண்மையா ஒரு கட்டளைக்கு தேவ பிள்ளைகளை உண்மையா படிக்கும் பொழுது, உண்மையா நடக்கும் போது, உண்மையா பேசும்போது, தேவ பிள்ளைகள் உண்மையா அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கும் போது, தேவ பிள்ளைகளை வேலை செய்யற இடங்கள்ல, படிக்கிற இடங்கள்ல, ஊழியத்துல, தேவ பிள்ளைகளை இன்னும் விவசாயத்துல, இன்னும் என்னென்ன தொழில நீங்க உண்மையா நீங்க அவருடைய சத்தத்துக்கு செவி சகல ஜாதிகள், உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளை உங்களை மேன்மைப்படுத்துவார். தேவ பிள்ளைகளை அப்படி நிறைவேற சொல்லலாம். தேவ பிள்ளைகள் உண்மையா ஆரம்பித்த அநேக கம்பெனிகள் அதெல்லாம் ஆண்டவர் அவங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். சகல ஜாதிகளை மேன்மைப்படுத்துவார், எல்லாத்திலும் மேன்மைப்படுத்தி விடுவார். உலகத்திலே பெரிய பணக்காரன் பையன் கேட்டு என்று சொல்லுவார். தேவ பிள்ளைகள் கடவுளுக்கு பயந்து உண்மையை செயல்படுகிற எல்லாரையும் அந்த ஆசீர்வதிப்பார். அப்படின்னா நீங்க சொல்லலாம், நம்ம நாட்டில் அம்பானி அதானி இதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். அவன் உண்மையான இல்லை, நாட்டை கொள்ளை அடிச்சு, பேங்கை கொள்ளை அடிச்சு அவன் இது பண்ணி இருக்கிறான். இதெல்லாம் அவனை மேன்மைப்பட்டு கொஞ்ச நாள் தான். அப்புறம் அதானி அம்பானி எல்லாத்தையும் எல்லாம் 7 வழியா போயிடுவான், துண்டுக்கான துணை காணிக்குவான். ஆனா இது அப்படி இல்லை. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்னன்னா, தேவ பிள்ளைகளை சகல ஜாதிகளில் உங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தி அதை யாரும் பறித்து கொள்ள முடியாது. தேவ பிள்ளைகளே, உண்மையான மனுஷன் தான் அவருடைய ராஜ்யத்தில் இடம் வருவான். தேவ பிள்ளைகளை மோசே எங்கு உண்மையுள்ளவனாக இருந்தான் வேதத்தில் பார்க்க. அந்த உண்மையுள்ளவனுக்கு பாருங்க, அவருடைய சமூகத்தில் இடம் உண்டு. உண்மை என்னைக்கும் அழிந்து போவார். உண்மையா அவரை சேமிப்பாயனா, ஆவியோடு உண்மையோடு அவரை சேமிப்பாயனா, சகல ஜாதிகளை உண்மை மேன்மை, சகல தொழிலை உண்மை மேன்மைப்படுத்துவான், சகல மான்மனையும் மேன்மையாவான், சகல ஒளிக்கு உன்னை மேன்மைப்படுத்துவான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் உனக்கு சொல்றார், சகல ஜாதிகளை உன்னை, எந்தெந்த ஜாதி எப்படி இருக்கு அதெல்லாம் கவலை இல்லை. அவருடைய சத்தத்துக்கு உண்மையா செவி சாய்ப்பாய தேவன் அந்த உண்மை எதிர்பார்க்கிறார். அந்த நேரத்துக்கு மட்டும் இல்லை, அந்த வேலைக்கு மட்டும் இல்லை, எப்போதும் நீ உண்மையா இருக்கிறது தேவன் சமூகத்தில் இருப்பார். சத்தத்துக்கு உண்மையா செவி சாய்ப்பாயனா இந்த உலகத்துள்ள அத்தனை ஜாதிகளையும் ஒன்று மத்தியில் ஒன்று மேன்மைப்படுத்தி உயர்த்தி நீ யாருங்கிறத உலகத்துக்கு காட்டுவா. தேவ பிள்ளைகள் அதான் மேன்மை. யாருங்கிறதை காட்டுவா. எத்தனை பிள்ளைகளை அப்படி மேன்மைப்படுத்தி இருக்கிறார் தேவ பிள்ளைகளை. அதே போல உண்மையை மேன்மைப்படுத்துவா. அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய கட்டளைக்கு உண்மையாக செவி சாய். வேற களவல்ல, சமயம் பார்த்த அல்ல, தேவ பிள்ளை அந்த நேரத்துக்கு மட்டும் அல்ல, எப்போதும் உண்மையான உண்மையில் மனுஷன் பரிபூர்ணம் சகல ஜாதிகளையும் அவன் மேன்மைப்படுத்தி உங்களை மேன்மைப்படுத்தி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். கண்களை முடிச்சவங்க சொல்லுவோமா? தேவ பிள்ளைகளை நல்ல ஆண்டவரையே சொல்றப்பா, என் சத்தத்துக்கு உண்மையாக செவி சாய்க்கிற சகல ஜாதிகளை மேன்மைப்படுத்த ஆண்டவரை, உங்களுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிற உங்களுடைய பிள்ளைகள் சகல ஜாதிகளையும் உண்மையாக செவிக்கிறவர் ஆண்டவரே. அந்த இஸ்ரவேல் அந்த கட்டளையாக கொடுத்த தேவனே, மோசே உங்களுடைய வீட்டில் எங்கும் உண்மையிலவன் நீர் சாட்சி, நாங்கள் உண்மையிலவளாக இருந்து சகல ஜாதிகளை நீங்கள் மேம்படுத்தி உடைய நாமத்தை நிலை நாட்ட முடியாது. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சத்தத்துக்கு உண்மையாக செவி சாய்க்கத்தக்க நீர் கிருபை பாராட்டுகிறாய், இரக்கம் பாராட்டுகிறாய், வழி நடத்துகிறாய். இயேசுவின் நாமத்தாலே ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. தேவனை ஆவியோடு உண்மையோடு ஆராதிங்க, உண்மையான வார்த்தையில் செவி சாய்ங்க. நிச்சயமாக ஏற்ற வேளையில தேவன் சகல ஜாதிகளை உங்களை மேன்மைப்படுத்தி
உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆமென். God bless you.